Hi friends, welcome to the video. Welcome to the channel also. இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாரும் அவங்கவுங்க கேபிட்டலை சேவ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்டு குட்டி குட்டி ட்ரேட்ஸ் எதாவது எடுத்து ப்ராஃபிட்டபிள் தான் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, நம்ம வாங்க சேனலைஸ்குள்ளே போகலாம். இது நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ், அதாவது இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்குன்றது நம்ம நேற்று ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்த லெவல்ஸு. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரிவர்சல் ஜோன் கட் பண்ணாங்கன்னா ஒரு புட் சைட் போகலான்றது நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் அதனால் நேற்று நம்ம வீடியோஸ் போய் செக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் எடுத்து இங்கே ஃபெயில் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் மைனர் சப்போர்ட்ஸை பிரேக் பண்ணதுமே மேஜர் சப்போர்ட்டில் நம்ம வெளில வந்திருக்கலாம். அண்ட் மோரோவர்ஸ் மார்க்கெட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். இதுதான் மேஜர் ரெஸ்டான்ஸாக இருந்திருக்கும், இது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் அங்கேருந்து ஃபால் ஆனவங்க சடனாக இங்கே வந்ததுமே ஒரு நல்ல பவுன்ஸ் பேக்கு, கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 150 பாயிண்ட்ஸ் ஆஃப் பவுன்ஸ் பேக் மார்க்கெட் இந்த லெவல் வந்ததுமே கொடுத்துருந்தோம். இது நம்ம எதிர்பார்த்தது தான். நேற்று நம்ம இந்த லெவல் தெளிவாக சொல்லியிருந்தோம், இதுதான் மேஜர் சப்போர்ட்டு, இங்கே வந்தால் கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆவாங்க நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்க்கெட் இந்த லெவல் வந்ததுமே ஒரு நல்ல ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. ப்ரீமியம்ஸ் வந்து ஷூட் அப் ஆச்சா ஆகலையா அப்படின்றது செகண்டரி தான், ஏன்னா எண்ட் ஆஃப் த எக்ஸ்பைரி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி மந்தோட எக்ஸ்பீரி, ஆமாம் இன்றைக்கி 30th, இன்றைக்கி மந்தோட எக்ஸ்பீரியும் கூட இருந்துச்சு. ஸோ மேக்ஸிமம் ஆஃப் டிகேஸ் இன்றைக்கி எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த சைட்வேஸ் லெவலில் இருக்கும்போதே அவங்க டிகே பண்ணிட்டாங்க. ஸோ இந்த லெவல்லாம் வரும்போது பெரிய ப்ரீமியம்ஸ் இல்லை, பட் புட் சைடில் வந்து ஒரு நல்ல மூவ் இங்கே கிடச்சிது. ஆக்சுவலி இந்த சப்போர்ட்லேருந்து ரிஜெக்ஷன் ஆனதுமே இந்த லெவல் வரைக்கும் புட் சைடில் நல்ல ப்ரீமியம் கொடுத்தாங்க. பட் கால் சைடில் பெரிய லெவலில் ப்ரீமியம்ஸ் இங்கே தரல, ஆக்சுவலாக மார்க்கெட் போன அளவுக்கு ப்ரீமியம்ஸ் தரல. ஸோ இதுதான் நேற்று நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸு, அதை இன்னைய மார்க்கெட்டுக்கு நேற்று நம்ம சொல்லியிருந்த லெவல்ஸ் இதுதான். கரெக்டாக நம்ம லெவல்ஸை மார்க்கெட் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. த சேம் லைக் பேங்க் நிஃப்டி நேற்று நான் தெளிவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் டவுட்னா நீங்கள் உங்கள் வீடியோ போயிட்டு நேற்றையோட வீடியோ போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் கண்டிப்பாக இந்த இடத்துல கொடுப்பாங்க. நான் இங்கே எங்கேயாவது புட்டில் இருந்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், மேபி எனக்கு இந்த ரெஸ்டான்ஸோ சப்போர்ட்லையோ பிரேக் பண்ணி எனக்கு கீழே வந்தால் கூட இந்த இடம் வந்தால் நான் இமீடியட்டாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு கேப் டவுன் போட்டு இந்த இடம் வந்ததுமே ஹியூஜ் பவுன்ஸ் பேக், லிட்ரலி 600 பாயிண்ட்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் பண்ணாங்க மார்க்கெட். இந்த லெவல் வந்ததுமே நியர்லி 590 பாயிண்ட்ஸ் ஆஃப் பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சிங்கிள் கேண்டிலே ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் ஆஃப் பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. இது ஏன் இவ்வளோ மேஜர் சப்போர்ட்னு சொன்னால், ரொம்ப நாளாகவே மார்க்கெட்டு இந்த லெவல் வந்தாலே பவுன்ஸ் பேக் ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்ததுன்னா ஆல் டைம் ஆகி போயிருந்தாங்க. இது நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த ஜோனை தெளிவாக சொல்லியிருந்தோம். இந்த ஜோன் எப்போல்லாம் வராங்களோ ஒரு ஹியூஜ் பவுன்ஸ் பேக் அன்றைக்கே கொடுக்குறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட்டு இங்கே வந்ததுமே ஒரு நல்ல பவுன்ஸ் பேக் போயிருந்தது. பட் ஆஸ் அ விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரியும், விக்ஸ் ஹை லெவலில் இருக்குது. ஸோ ப்ரீமியம்ஸும் ரொம்ப 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 ஹை லெவலில் இருந்துச்சு. சொல்லப்போனால் டீப் அவுட் ஆஃப் த மணி கூட 600-700 ருபீஸ் தான் இன்றைக்கி மார்க்கெட் இருந்துச்சு. பட் 1300-1400 லெவல் ஆஃப் ப்ரீமியம் நீங்கள் எடுத்திருந்தால் கூட 200-300 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட் கேண்டல்லே உங்களுக்கு நல்ல ட்ரேட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் சொல்லியிருந்தேன். ஸோ கரெக்டாக இந்த ரெஸ்டாரண்ட்ஸ் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து மார்க்கெட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்ப அகைன் சப்போர்ட் எடுத்து இந்த ஹையை கட் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்ஸில் சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்பவும் தான் மார்க்கெட் ஃபால் ஆச்சு. இந்த ஃபால் தான் நிஃப்டிலையும் நல்லா ஃபால் கிடச்சிது. ஸோ நிஃப்டி ரைஸ் ஆனாலும் பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல ரைஸ் ஆகலை, பட் ப்ரீமியம்ஸில் நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு இந்த லெவல்ஸில். ஸோ ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட், இது வந்து ரிவர்சல் ஜோன் சொல்லியிருந்தேன். எய்தர் சைடு ஆஃப் ரிவர்சல் ஜோன் எடுத்திருந்தால் கூட உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருந்திருக்கும். பட் என்ன அப்படின்னா, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எங்கேயுமே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கன்ஃபர்மேஷன் தரல. இங்கே மட்டும்தான் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து இந்த ஃபெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இங்கே எடுத்த புட்டை இங்கே நாங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டியில் ஒரு ட்ரேட் அண்ட் ஃபின் நிஃப்டியில் ஒரு நல்ல ட்ரேட் கிடச்சிது. பட் ப்ரீமியம்ஸ் ஹை லெவல் ப்ரீமியம்ஸ் தான் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. ப்ரீமியம்ஸ் எல்லாமே காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு. பட் அது விக்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்படி தான் இருக்குது. விக்ஸோட லெவல்ஸ் இருக்கிறதுனால ப்ரீமியம்ஸ் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. அண்ட் மோரோவர் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான், நம்ம எலெக்ஷனோட ரிசல்ட் வரப்போகுது. ஸோ மார்க்கெட் வாலட்டிலிட்டியாக தான் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான திங்ஸ் எல்லாம் தான் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் நான் எதிர்பார்க்குறது, இட்ஸ் மை பர்சனல் வியூ, பர்சனல் வியூ தான், நாளைக்கு மார்க்கெட்டில் ஒரு சின்ன கேப் அப்போ இல்லை மேஜர் கேப் அப்போ இருக்கிறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். இல்லாமையும் போகலாம், இட்ஸ் அ ப்ராபபிலிட்டி தான். பட் என்னோடய வியூ வந்து நாளைக்கு பாசிட்டிவ்
கேப் அப்பாக தான் இருக்கும். நான் பிடிஎஸ்டி எதுவுமே எடுக்க கிடையாது. நான் என்றைக்குமே ஓவர் நைட் பொசிஷன்ஸுன்றது நான் என்றைக்குமே ட்ரை பண்ண மாட்டேன். நல்ல பாசிட்டிவான ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டும் நல்ல கேப் அப் இருக்குன்னு தெரிஞ்சால் கூட அதை நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஏன்னா ஓவர் நைட்டில் அவங்க பண்ணுற கேப் அப்போ கேப் டவுன்ஸ்லையோ ப்ராப்பரான ஒரு பையருக்கு ப்ரீமியம் கொடுக்குறாங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்னோடய லெவல்ஸ் வரும்போது எல்லாமே நான் ட்ரேட் எடுத்துப்பேன். இது வந்து இன்னைய லெவல்ஸு. நாளைக்கான லெவல்ஸ் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாளையோட லெவல்ஸு. நிஃப்டியோட லெவல்ஸ் வந்து நாளைக்கு இப்படி தான் இருக்குன்றது என்னோடய ப்ரெடிக்ஷனு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு கேப் அப் போட்டு 22,618க்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ப்ரீ மார்க்கெட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல இந்த ரிவர்சல் ஜோன்றதில் ஒரு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்ற பட்சத்தில் இங்கே ப்ராப்பரான ஒரு ரிவர்சலுக்கு அடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாங்கன்னா லைக் ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி இங்கே ரிஜெக்ட் ஆகி அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி கொடுத்தாங்கன்னா இதை வந்து நம்ம கால் சைடுக்கு ட்ரை பண்ணலாம். இட்ஸ் அ ப்ரிடிக்ஷன் தான். இது வந்து உங்களுடைய செட்டப்ஸை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சேம் இன்கேஸ் கேப் டவுன் போட்டு மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இந்த ரிவர்சல் ஜோனில் ரிஜெக்ட் ஆகி அகைன் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல ஃபெயில் ஆனாங்கனாலும் இந்த இடத்துல அவங்க ஒரு ப்ராப்பர் ரிவர்சல் காட்டினாங்கன்னா நம்ம இங்கே வரைக்கும் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இது நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ஆக்சுவலி சப்போர்ட் எடுத்துட்டாங்க. பட் நாளைக்கு நான் கேப் அப் தான் எதிர்பார்க்குறேன். இன்கேஸ் மார்க்கெட்டோட மொமெண்டம் புல்லிஷாக இல்லாமல் ஸ்டில் கரெக்ஷன் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கரெக்ஷன் இருக்கிறதுக்கான சினாரியோ முடிஞ்சிருச்சு நான் நினைக்கிறேன். பட் எனிதிங் கேன் ஹேப்பன் இன் மார்க்கெட். அதுதான் ஷேர் மார்க்கெட்டை எதையுமே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். பட் அது இருக்காதுன்றதெல்லாம் நம்ம ரியாலிட்டியாக தான் நம்ம லைவில் தான் அதை தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் மார்க்கெட் டவுன் சைடு வந்தாலுமே என்னோடய ட்ரேட் செட்டப் நாளைக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்சைட் போனாலுமே என்னோடய ரிவர்சல் ஜோனில் மார்க்கெட் அகைன் சப்போர்ட் எடுத்து எனக்கு ஓஏலேருந்து எல்லா பேராமீட்டர்ஸும் என்னோடய ப்ரீமியம் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே இதில் மேட்ச் ஆச்சுன்னா நான் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் ட்ரேட்டில் இருப்பேன். ஸோ இது என்னுடைய பர்சனல் இது தான். உங்களுடைய ட்ரேட் செட்டப்பில் உங்களுடைய அனாலிசிஸ் பார்த்து நீங்கள் நாளைக்கு ட்ரேட் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் தான். நாங்கள் எந்த ஒரு ட்ரேடும் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. ஜஸ்ட் என்னோட ஸ்டைல் ஆஃப் ட்ரேட் மட்டும் தான் சொல்கிறேன். அண்ட் மார்க்கெட் நாளைக்கு ஒரு கேப்பை போட்டுருது. இந்த ரெஸ்டான்ஸுக்கு மேலே இருந்ததுன்னா சேம் லைக் இந்த ரெஸ்டான்ஸுக்கு மேலே ஓப்பன் பண்ணி அகைன் எனக்கு இது சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சு. இன்றைக்கி ரெஸ்டான்ஸாக இருக்குது, நாளைக்கு எனக்கு இது ப்ராப்பர் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆச்சுன்னா மேபி இங்கே வரைக்கும் நான் எதிர்பார்ப்பேன். ஆர்எல்ஸ் இங்கே நான் இருக்க பொசிஷனை எனக்கு நாளைக்கு ரொம்ப ட்ராப் ஆகலை அப்படின்னா அதை ஃப்ரைடேன்றதுனால ஃப்ரைடே க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். இல்லைனா அதுக்கு ஹெட்ஜ் பண்ணி மண்டேயில் நான் க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ ப்ராப்பர் ஹெட்ஜிங்கோட நம்ம ஃப்ரைடே ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா ப்ராப்பர் ஹெட்ஜிங் செட்டப்போட ஹோல்ட் பண்ணுவோம். இல்லைனா பண்ண மாட்டோம். அகைன் மார்க்கெட்டு எனக்கு இன்கேஸ் ஒரு கேப் டவுன் பண்ணி மார்க்கெட்டு இந்த இடத்துல எனக்கு ரெஸ்டாரன்ஸ் ஆக்ட் பண்ணி அகைன் எனக்கு இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஜோன் வரைக்குமே ட்ரை பண்ணுவேன். அகைன் இந்த ஜோன் வந்ததுன்னா நான் புல்லிஷ்க்கு மாறிடுவேன். என்னுடைய புட் என்ட்ரி இருந்ததுன்னா நான் இம்மீடியட்டாக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா இது பல டைம் நம்ம பார்த்த விஷயம்தான். இது ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஜோனு. இந்த ஸ்ட்ராங் பவுன்ஸ் பேக் ஜோனை அவங்க கட் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் மார்க்கெட் அங்கேருந்து இன்னொரு 800 பாயிண்ட்ஸ் கீழே வரதுக்கான சினாரியோஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கான பாசிபிள்ஸ் தான் இருக்குது. பட் எலெக்ஷன் டைமு, ஸோ அதோட ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னி வரைக்கும் பண்ண ட்ரேடுமே என்ன கேட்ட வரைக்குமே ஒரு கேர்ஃபுல்லான மெத்தட் ஆஃப் ட்ரேடு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு என்னுடைய எல்லா செட்டப்புமே ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுப்பேன். ஈவன் மண்டே அண்ட் டியூஸ்டே, ஈவன் மண்டே லாஸ்ட் போலிங் இருந்தாலுமே கூட மண்டே அண்ட் டியூஸ்டே ஸ்டில் என்னுடைய ட்ரேட் செட்டப்புக்கும் என்னுடைய ப்ராப்பரான என்ட்ரி இருந்தால் சிங்கிள் லாட்டில் தான், 2 லாட் கூட ட்ரை பண்ண மாட்டேன், சிங்கிள் லாட் தான் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதை மாதிரி சேஃபான ட்ரேட் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஒரு ஃபாலிங் நைஃபையோ பிடிக்க வேணாம், ஒரு அக்ரஷனாக மூவ் ஆகிற அப் மூமெண்ட்டையும் நம்ம கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறது பையருக்கு என்றைக்குமே அது சிக்கல் தான். ஸோ என்றைக்குமே பையர்ஸ் ஃபாலிங் நைஃபையும் பிடிக்காதீங்க, ரைசிங்காக இருக்கக்கூடிய ப்ரைஸையும் பிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அது நமக்கு என்றைக்குமே வந்து பெரிய செட்பேக் தான். உங்கள் ட்ரேட் செட்டப்பில் உங்கள் ப்ராப்பர் என்ட்ரி கிடச்சா என்ட்ரி போகலாம், என்ட்ரி இல்லைன்னா இன்றைக்கி ட்ரேட் இல்லைன்ற மைண்ட் செட்டு தான் நம்மளை ப்ராஃபிட்டபுளாக கடைசி வரைக்குமே வச்சுக்கும். இது எல்லாமே நான் அதிகம் லாஸ் பண்ணி தான் நானுமே கற்றுக்கிட்டேன். அதனால தான் சொல்கிறேன். என்னோடய எக்ஸ்பர்ட்ஸ் கண்டிப்பாக எல்லாருமே இருப்பீங்க, எல்லாருமே வெல் ட்ரெயின்டாக தான் இருப்பீங்க. பட்
எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா சேம் ஃபின் நிஃப்டியும் ஒரு கேப் அப் மாதிரி போட்டு இந்த இடம் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். இங்கே அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்றது பேஸ் பண்ணி தான் என்னோடய என்ட்ரி செட்டப் இருக்கும். எய்தர் இங்கே நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கொடுத்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் நான் என்ட்ரி எடுத்து என்னுடைய டார்கெட்டை இந்த மைனர் ரெசிஸ்டன்ஸாக வச்சுருப்பேன். ஏன்னா இன்றைக்குமே அந்த ஹையை கட் பண்ணாங்க. ஸோ நேத்தியோட கன்சல்டேஷன் ஹையில் தான் இவங்க இன்றைக்கி சப்போர்ட் இன்றைக்கி ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியோட அந்த சிங்கிள் மூமெண்டம்குள்ள தான் ஃபின் நிஃப்டி இன்றைக்கி மூவ் பண்ணியிருக்காங்க. பட் எனிவே பேங்க் நிஃப்டியோட மேஜர் சப்போர்ட்டில் ஃபின் நிஃப்டி எடுத்திருக்காங்க. இன்கேஸ் அவங்க நாளைக்கு ஒரு கேப் டவுன் மாதிரி போட்டு இந்த ரிவர்சல் ஜோனுக்கு கீழேயோ இல்லை ரிவர்சல் ஜோன்லேயோ ஓப்பன் பண்ணாலுமே இந்த சப்போர்ட் போனாலுமே எனக்கு அழகாக இங்கே ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வந்தால் மட்டுமே தான் நான் என்னுடைய புட் சைடு என்ட்ரியை நான் யோசிப்பேன். என்னுடைய டார்கெட்டை இந்த சின்ன லெவல் டார்கெட் தான் வைப்பேன். சிங்கிள் லாட் மட்டும்தான் இந்த அப்கமிங் டேஸ் எல்லாமே சிங்கிள் லாட்டாக போகிறது. நம்ம கேபிட்டலை சின்ன லெவலில் இன்டியூஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன் மோர் திங், ஸ்டாப் லாஸை வச்சுருங்க. ஆவரேஜிங்கிற கான்செப்டை தயவு செஞ்சு இந்த 3 to 4 டேஸில் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நம்மளை இன்னமும் நம்ம லாஸை இன்க்ரீஸ் பண்ணுமே தவிர நம்ம ஓகே ஆவரேஜ் பண்ணிவிட்டு நிறைய ப்ராஃபிட் வரும் நம்ம நினச்சோன்னா அது நம்ம தப்பு தான். ஏன்னா நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கான ரிவார்டை மட்டும்தான் நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அந்த என்னை பொறுத்த வரைக்கும் ரிவார்டு பெருசாக இருந்தாலும் ரிஸ்க்கு சின்னதாக இருக்கணும். அந்த ரிஸ்க்கும் என் கேபிட்டலை பாதிக்காத அளவு இருக்கிறது மட்டும்தான் ப்ராப்பரான ஒரு பையருக்கான மைண்ட் செட். அப்படி தான் இருக்கணும். அந்த மைண்ட் செட் கொண்டு வருது டு பி ஃப்ராங்க் ரொம்ப கஷ்டம். பட் அந்த மைண்ட் செட் இருக்க எல்லாருமே மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆகிடுவாங்க. ஸோ இதுதான் நாளைக்கான லெவல்ஸ். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நாளைக்கு ஃப்ரைடே சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ எல்லாருமே ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஹோப் எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேம் இதே லெவல்ஸை நான் டெலிகிராமில் நைட்டு இல்லை மார்னிங் நான் போஸ்ட் பண்ணுவேன். மார்க்கெட் டைம்லேயோ இல்லை பிஃபோர் மார்க்கெட் நான் போஸ்ட் பண்ணிடுவேன். அண்ட் நம்மளோட வீடியோஸ் பார்த்திங்கன்னா எவ்ரி மார்னிங் 7:30 ஷார்ப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லெவல்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது, என்னோடய ட்ரேடிங் ஃப்ரெண்டுக்கு இது சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கைண்ட்லி ஷேர் திஸ் சேனல். இந்த சேனல் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஃபார் நாலேஜ், ஜஸ்ட் ஃபார் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். சம் டுட்டோரியல்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே யூடியூப்பில் ஃப்ரீயாக தான் வரும். நத்திங் பெய்ட் ஆன் திஸ் சேனல். அதை நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன். ஈவன் டெலிகிராம்லேயும் நம்ம எந்த வகையான கால்ஸும் கொடுக்கறது கிடையாது. எந்த வகையான டவுட்ஸ்னாலும் நாலேஜபிள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கு எங்கள் டீமும் நானும் ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். நாளை எல்லாருக்கும் பெஸ்ட் டேவாக இருக்கிறதுக்கு ப்ரே பண்ணிக்கிறேன், விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி